ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி ஒன் டே ரொட்டீன் தான் என்னோட. இன்றைக்கி நாங்கள் வெளியில் தான் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்க தான் போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. அண்ட் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போது வந்து தேவையானது பண்ணுவேன். மற்றபடி இன்றைக்கி இப்போத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கடையிலேயே போய் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி செய்யலாம், கிரேவி ஒரு ப்ரோட்டீனான கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். வீட்டில் வந்து ஒடிச்ச பச்சைப்பயிறு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு வரும்போது மாமா வந்து சப்பாத்தி இது வாங்கிட்டார், பரோட்டா. நான் வேணாம் சொன்னேன், அவர் கேட்கல, பரோட்டா வாங்கிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்தி செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு பரோட்டாலாம் செஞ்சுட்டேன். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் கடைக்கு போயிருந்தேன். சப்பாத்தி வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு பரோட்டா கொடுத்துட்டு ஒரு கிரேவி பண்ணிட்டேன். பச்சை பயிர் டால் எப்படி பண்ணேன்னு சொல்லி வேணா கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன். வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் எப்போவுமே இருக்கணும் வீட்டில். ஸோ நான் வந்து அப்போலேருந்து நான் இப்படி தான் இருந்தேன். வாங்கி எப்போவுமே ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். பாக்ஸஸ் எல்லாம் எப்போவுமே நான் காலியாக வச்சுருக்க மாட்டேன். பட் இப்போ கொஞ்ச நாள் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால, கொஞ்சம் காசு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்களால் வாங்கி வச்சுக்க முடியல. ஸோ இப்போ ஏதோ அரேஞ்ச் பண்ணதுனால நான் வாங்கி எல்லாத்தையும் வீட்டில் இந்தமாரி வாங்கி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாவை கூட்டின்னு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வச்சுட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கியும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.